12 ராசிகளையும் சேர்ந்தவர்களுக்கு 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 8/3/2025 சனிக்கிழமைக்குள் என்ன நடக்கப் போகின்றது என்ற உண்மைகளை தெள்ள தெளிவாக உள்ளது உள்ளபடி சொல்லும் வார ராசி பலன் காணொளி இதுவாகும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். காணொளி செல்வதற்கு முன்பாக தயவு செய்து இந்த மைனா ஜோதிடம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மிக மிக முக்கியம். வாருங்கள் சகோதர சகோதரிகளே, காணொளிக்கு செல்லலாம். மேச ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் தொழில் நிமித்தமாக மிக முக்கியமான ஒரு திருப்பம் வரப்போகின்றது. அதாவது 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8/3/2025 சனிக்கிழமைக்கு உள்ளாக வடமேற்கு திசையில் இருக்கும் ஒரு நல்ல நண்பர் மூலியமாக உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்காக ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனம் அல்லது மிஷினரி அல்லது உங்களுடைய தொழிலுக்கு வேலைக்கு உத்தியோகத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பழைய பொருளை, ஒரு பழைய மிஷினரியை விலை கொடுத்து வாங்கி அதன் மூலம் உங்களுடைய தொழிலை ஒரு படி மேலே வளர்ச்சி கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் நிச்சயம் உருவாகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நண்பர் உதவி செய்வார். அடுத்ததாக, திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் வடகிழக்கு வடமேற்கு திசையில் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க, வேண்டிப்பட்டவங்க மூலமாக அவர்களாகவே உங்கள் மேல் அக்கறைப்பட்டு ஒரு அற்புதமான வரனை வெளியூரில் இருந்து தகவல் சொல்வார்கள். இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுடைய திருமணத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்கனவே மனதளவில் உடல் அளவில் வெறுப்பும் கோபமும் விரக்தியும் கொஞ்ச காலமாகவே உங்களிடம் இருந்து வருகின்றது. அந்த வெறுப்பும் விரக்தியும் காரணமாக வழியினாக கடவுளாக பார்த்து தரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7.5 சனி மேச ராசிக்கு ஆரம்பிக்க போகின்றது. எப்படி திருமணம், நல்ல காரியம், சுபகாரியம்லாம் நடக்கும் அல்லது தொழில் நடக்கும், நாம் என்ன செய்ய போகின்றோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கின்றதா? அந்த மாதிரி கவலைப்படும் சகோதர சகோதரிகள் இதை கவனமாக கேளுங்கள். அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மேச ராசி என்பது காலதேவனின் அல்லது இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு லக்கணமாக சித்தர்கள் உருவகம் பண்ணி வைத்துள்ளார்கள். அந்த மேச லக்கணத்தில் பிறந்த அல்லது மேச ராசியை ஜென்ம ராசியாக கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், சாப்பிட்றது முதல் கொண்டு, உழைப்பது முதல் கொண்டு, தூங்குவது முதல் கொண்டு, பேசுவது முதல் கொண்டு, ஒரு காரியம் எந்த நல்லதோ கெட்டதோ எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அந்த காரியத்தை செய்யும் வழிமுறைகளையும் செய்யும் முறைகளையும் அதனுடைய லாப நஷ்டங்களையும் முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு சனீஸ்வரனுக்கு உண்டானதாகும். சனீஸ்வரனுடைய குணம் என்னவென்றால், இயற்கை எப்படி படைத்துள்ளது என்றால், சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் பஞ்ச பூதங்களின் மாற்றங்கள், அதன் மூலமா உருவாகும் உயிர்கள், அந்த உயிர்களுக்கு உரிய கடமைகள், அந்த உயிர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடியும் இந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அது சரியா அந்த உலகில் நடக்கிறதுக்கு உண்டான செயல்பாட்டை இயக்கும் கருவியாக சனீஸ்வரனே வருகின்றார். இந்த சனீஸ்வரன் 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு என்ன செய்யும் அப்படி என்றால், சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை நீதி, இயற்கை தர்மம் இதன்படிதான் செயல்படும். நீதிமன்றத்தில் கூட நீதிபதி தீர்ப்பு சொல்வதற்கு முன் அவர் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்ன சொல்வார் என்றால், சட்ட பிரகாரம் ஒரு 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 விஷயத்தை சொல்லிவிட்டு, இந்த குற்றமானது இயற்கை நீதிக்கு புறம்பானதாக உள்ளதால் நான் இந்த தண்டனையை தருகின்றேன் அப்படிங்கிற
அந்த இயற்கை நீதியை வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லுவார். காரணம், மனிதர்களுக்கு அவருடைய சுயநலத்திற்காக ஒரு நீதியை அவரவர்களாக உருவாகி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் காலம் என்ற இயற்கை, அதுக்குன்னு இயற்கையான சட்ட திட்டங்கள், நியாய தர்மங்கள் உண்டு, அதற்குரிய தண்டனைகள் உண்டு. அப்போ சனீஸ்வரன் தான் நீதிமான், தர்மத்துக்கு உண்டான கிரகம். எந்த மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்தி மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பத்தை தொடர்ந்து தந்து கொண்டு வருகின்றானோ, அழித்து கொண்டு வருகின்றானோ, அந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டுமே ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அஷ்டமார்த்த சனி, இந்த மாதிரி சனீஸ்வர, இந்த மாதிரி இந்த மாதிரி சனீஸ்வர, இந்த மாதிரி சனிகள் வரப்பெல்லாம் தண்டனைகளும் நோய்களும் தப்பிக்க முடியாத சூழலில் கொண்டு போய் சிக்க விடுவதுமாக செய்யுமே தவிர, தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய கணவன் மனைவிக்காக தான் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மடிவதற்காக போராடி கொண்டிருக்கும் சாதாரண சராசரியான மக்களையும், அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்காத, அடுத்தவர்களை துன்புறுத்தி வாழாத மக்களுக்கு என்ன செய்யும் என்றால், உன்னுடைய உண்மையான திறமை என்ன, உன்னுடைய உண்மையான குணம் நலம் என்ன, உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மை என்ன, முதலில் நீ யார், நீ எந்த வழியில் சென்றால், நீ எந்த மாதிரி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும், உன்னை சுற்றி உள்ளவர்களுடைய உண்மையான குணநலங்கள் என்ன, அவர்கள் உனக்கு நல்லது பண்ணி செய்கிறார்களா அல்லது கெடுதல் செய்கின்றார்களா என்பதை இந்த 7.5 வருடங்களுக்கு தெள்ள தெளிவாக தினமும் காட்டிக்கொண்டே வரும். அறிவை பயன்படுத்தி இதை தெளிந்து புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்க்கை பாதையையும் சரியாக அமைத்துக் கொள்வதற்காகவே இந்த 7.5 சனி உங்களுக்கு பயன்படும். அதனால் சகோதர சகோதரிகளே, திருமண வாய்ப்புகள் வழியினாக இறைவனாக பார்த்து வடமேற்கு வடகிழக்கு திசையிலிருந்து உறவுகள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக வரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி திருமண வாழ்க்கை ஆரம்பிங்கள். ஒருவேளை 7.5 சனி உங்களை பாதிக்கின்றது என நீங்கள் நினைத்தால் முடிவு எடுக்க பரிகாரமாக சனீஸ்வரன் ஜீவராசிகளின் உணவு பசியை போக்கும் தர்மவானாக இருப்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரோட்டில் குடும்பத்தாரால் விரட்டப்பட்டு எங்க போகுது என்று திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் இருண்ட முகத்தோடு பரிதாப தோற்றத்தோடு அனாதைகளாக ரோட்டில் அலைந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உங்களால் என்ன முடியும் அந்த தர்மத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேடி போய் செய்து கொண்டு வாருங்கள். இதே 7.5 சனி உங்களை இந்த 7.5 சனி முடியும் போது ஆச்சரியப்படும்படி உங்களை பெரிய அளவிலான வளர்ச்சியை நோக்கின வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தந்துவிட்டு தான் போகும். திருநள்ளார் போக விருப்பப்பட்டவர்கள் போங்கள், அல்லது கோயிலுக்கு போக விருப்பப்பட்டவர்கள் போங்கள். இது எல்லாத்தையும் விட தர்மமே தலை காக்கும். சனிக்கு சரியான பரிகாரம் தர்மம் பண்ணுவதையுடைய பிள்ளைகள், முதல் வாரிசு, இரத்த சொந்த பந்தங்கள், அவர்கள் அக்கறை இல்லாமல் பொறுப்பில்லாமல் ஏனோ தானோ என்று இருப்பார்கள். அதை பார்த்து உங்களால் பொறுக்க முடியாது, வேற வழி இல்லை. இந்த நேரப்படி இந்த கிரக சாரப்படி அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். நீங்கள் இதை கண்டும் காணாமல் கடந்து செல்லுங்கள். இந்த வாரம் போய்விட்டால் அடுத்த வாரம் இது சரியாகிவிடும். அனைத்திற்கும் நேரமும் காலமும் காரணமே தவிர மாறுதல் மட்டுமே மாறாதது, அதுதான் உண்மை. மாறிவிடும். தொழில் மற்றும் உத்தியோக விஷயமாக, பொருளாதாரம், பணம், வரவு செலவு விஷயமாக, ஆரோக்கியம் விஷயமாக வடமேற்கு வடகிழக்கு திசையில் அருமையான தகவல், நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலம் நோய் குணமாகும். உத்தியோகம் இல்லை என்றால் உத்தியோகம் கிடைக்கும். இப்போ பணம் தேவை என்றால் பணம் கிடைக்கும். பொருள் தேவை என்றால் பொருள் கிடைக்கும். வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும்
புத்திசாலியாக இருந்தாலும் ஞானியாகவே இருந்தாலும் அடுத்தவர்கள் முன் அடக்கம் ஒடுக்கமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய திறமைகளையோ உங்களுடைய செல்வாக்கையோ இந்த வாரம் எந்த இடத்திலும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை, பயன்படுத்த வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பசியின்மை, வயிற்று கோளாறு, வயிறு எப்போ பார்த்தாலும் ஒப்பிசுமாகவே இருப்பது, இது போன்ற தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது சனீஸ்வரன் கோச்சார சனி மகர ராசிக்கு பயிற்சி ஏற்பட்டு வந்ததோ அதிலிருந்து இன்ன தேதி வரை கணக்கெடுத்தால் 5-6 வருடங்கள் ஆகின்றது. இவ்வளவு காலமாகவே படிப்படியாக செரிமான மண்டலம், இறப்பை, குடல், கல்லீரல், மண்ணீரல், சுரப்பிகள், குரல் வலை, உணவு குழாய், இவை ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கும். மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். சரியான மருத்துவம் கிடைக்காமல் அலைமோதி இருப்பீர்கள். இப்போதான் பக்கமாக 2025 தான் சரியான டாக்டர், சரியான மருந்து மாத்திரைகள் கிடைக்க ஆரம்பித்து சுகம் பெற ஆரம்பித்திருப்பீர்கள். மாத்திரை மருந்தை மாற்றி குடிக்காமல் முறையாக குடிக்க ஆரம்பிங்கள். காரணம், இந்த வாரத்தில் கெமிக்கல் ரசாயனத்தின் மூலியமா, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா உடல் தொந்தரவு பண்ணும் என வருவதால் மாத்திரை மருந்து சாப்பிட்ற விஷயத்தில் சரியாக பார்த்து மேற்கு திசையை நோக்கி போய் வர வேண்டிய ஒரு சூழல். வாகனத்தால் பெரிய லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை, செலவுகள் தான் இருக்கின்றது. அதனால் வாகன விஷயத்தில் முதலீடோ பெரிய அளவு எதுவும் தேவையில்லை. அடுத்த வாரம் அதை பார்த்து கொள்ளலாம். தாய் தகப்பனாருக்கு, பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கண்காணிக்க வேண்டிய, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம்தான் வந்துள்ளது. நீங்கள் தான் பார்ப்பீர்கள், மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல், மனம் கோடாமல் செய்யுங்கள். நீங்களும் உங்கள் வாரிசுதாரர்களும் உங்கள் வம்சமும் தலைத்தோங்கி வாழும். வாழ்த்துகள் மேசராசி நண்பர்களே. அன்பார்ந்த ரிஷப ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த பழைய பொருளும் பணமும் வந்து சேரும். 5/3/2025 புதன்கிழமைக்குள் அந்த எதிர்பார்த்த பொருளும் பணமும் இல்லை வேற என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்கள் வீடு தேடி உங்கள் கைக்கு வந்து சேரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். வந்தவுடன் கடனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ உடனே விரயமாகிவிடும். அல்லது புத்திசாலித்தனமாக வீடு, நிலம், வேற ஏதாவது எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்தில் முதலீடு செய்யலாம். தொழிலும் வருமானமும் தெற்கு மேற்கு திசையில் பழைய நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உருவாகும். வீட்டில் கடன், மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து, நிலம், பட்டா, பத்திரம், டாக்குமெண்ட், ஆவணங்கள், வரவு செலவு, திருமணம் ஆகாத பிள்ளைகள், இளைய சகோதர சகோதரிகள், இவர்களை காரணமாக வைத்து குடும்பத்தில் வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் கசப்புகளும் உருவாக வேண்டிய நேரம் இந்த வாரத்தில் வருகின்றது. அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த முயற்சி எடுப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்களை தரும் வாரமாக இருக்க போகின்றது. 50 வயதை தாண்டிய சகோதர சகோதரிகளுக்கு மூக்கு கண்ணாடி மிஸ் ஆகிறது, வைத்த இடம் தெரியாமல் தேடுவது, கீழே விழுந்து உடைவது அல்லது வேற புது கண்ணாடியை மாற்றிக்கொள்வது என இருக்கும், செய்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் கண்ணாடி பதலா பல்லு கூட சில பிரச்சனைகள் பண்ணும். தென்கிழக்கு திசையில் இருக்கும் திருக்கோவிலுக்கு ஒரு அமைப்புடன் சேர்ந்து கூட்டமாக சென்று வரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கஷ்டம் கொஞ்சம் குறையும். அண்ணன், தம்பி, வாரிசுகள், பங்காளி வகையினர்
என உங்கள் இரத்த உறவுகளுடன் இந்த வாரம் நல்ல சுமூகமான உறவெல்லாம் இருக்காது. பகையும் வெறுப்பும் கோபமும் தான் வரும். பகை வராமல் கலவரம் வராமல் பார்த்து கொண்டாலே போதுமானது, தப்பித்து கொள்ளலாம். குடி இருந்து கொண்டிருக்கும் வீடு சரியில்லை, மாற்ற ரொம்ப நாளாக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். வேற வீடு சரியாக கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. பங்குனி மாதத்திற்கு அப்புறம் சித்திரை மாதத்திற்கு மேல் வீடு நிலம் தொடர்பான அனைத்து சிக்கல்களும் சுமூகமாக நன்மையாக முடியும். தொழிலில் ஏற்படும் தடை, வருமான குறைபாடு, கடன் பிரச்சனை இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. உத்தியோகம் வேலை பார்ப்பவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கடுமையான உழைப்பு இருக்கும். நல்ல பேர் வாங்குவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள். ஆனால் ஒரு பிரச்சனை கூடவே வரப்போகின்றது. நீங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில், வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களை பற்றி மேலிடத்தில் சொன்னாலோ அவர்களை பற்றி புகார் அளித்தாலோ அதனால் சக ஊழியர்களிடம் உங்கள் மேல் போட்டி, பொறாமை, விரோதம் உருவாக வேண்டிய நேரமாக இருப்பதால் தயவு செய்து சக ஊழியர்களிடம் நெளிவு சுழிவுடன் பக்குவமாக நடந்து கொண்டால் சக ஊழியர்களின் போட்டி பொறாமையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கொஞ்சம் இந்த வாரம் வாயை அடக்க வேண்டிய வாரமாக வருகின்றது. உங்களை அறியாமலே ஒரு விஷயத்தை 4ஆக 7ஆக ஊதி பெருக்கி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக, குடும்ப நிமித்தமாக உருவாகும். முடிந்த அளவு யதார்த்தத்தை, உண்மைகளை பேசுங்கள். முடியாவிடமாக இருந்து விடுங்கள், பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் நண்பர்களும் குடும்பத்தாரும் உங்கள் மேலே உங்களை பற்றி தவறாக எண்ணும்படியாக இந்த வாரம் உருவாகிவிடும். உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி, பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகிவிடும். முடிந்த அளவு வார்த்தைகளை யோசித்து பொறுமையாக பேசுங்கள். செல்போன், கம்ப்யூட்டர், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் அல்லது செல்போனில் வரும் தகவல்கள் மூலம், செய்திகள் மூலம் குடும்பத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் தேவையில்லாமல் பேச்சுகளும் மூட நம்பிக்கைகளும் அல்லது வந்த தகவல் தவறான தகவல், ஆனால் அதை உண்மை என நம்பி கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் வாக்குவாதங்கள் பண்ணுவதும் வரும். எக்காரணத்தை கொண்டும் இந்த வாரம் குறிப்பாக 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8/3/2025 சனிக்கிழமைக்குள்ளார இந்த செல்போன் மூலமா வர தகவல்கள், பத்திரம், பட்டா, டாக்குமெண்ட், ஆவணங்கள் இது சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் காலை சுற்றின பாம்பை போல் சுற்றி கொண்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிதானத்தையும் பக்குவத்தையும் கடைபிடித்து தப்பித்து கொண்டால், அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் 81,000 ரூபாய்க்கு மேல் செல்போனோ, கம்ப்யூட்டரோ, ஏசியோ ஏதோ ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வாங்குவீர்கள். முக்கியமாக நண்பர்களே, நீண்ட தூரம் பயணிக்கும்படி ஒரு சூழ்நிலை வருகின்றது. குறிப்பாக குடும்பத்தோடு மிக நீண்ட தூரம் காரிலோ அல்லது 2 வீலரிலோ பயணிக்க வேண்டிய சூழல் வருகின்றது. இந்த வாரத்தில் கிரகங்கள் சரியாக அமராமல் இருப்பதால் நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி ஒரு முடிவை செய்து கொண்டு இருப்பதால் தயவு செய்து நீண்ட தூர பயணம் வந்தால் ஓட்டுநரை வைத்து பயணம் செய்யவும். நீங்களே சுயமாக சொந்தமாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்ல வேண்டாம். காரணம், கிரக நிலைகள் வாகனத்தால் நஷ்டம், விரயம், மன உளைச்சல் ஏற்படும் என இந்த வாரம் வருகின்றது. இந்த ஒரு விஷயத்தில்
முன்னெச்சரிக்கை உங்களுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்றது நண்பர்களே. உங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஆத்மார்த்தமாக சில உதவிகள், சில வழிகாட்டுதல்கள், சில உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வம்சமும் தலைத்துவங்க ஆரம்ப காலங்களிலிருந்து ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கும் ஒரு நண்பர் உங்களிடம் வழியினாக ஒரு உதவியை கேட்டு வருவார். அவ்வாறு வந்தால் தட்டாமல் மறுக்காமல் அவர் கேட்கும் உதவியை செய்து கொடுங்கள். அதனால் உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு தலைமுறைக்கு மிகப்பெரிய நன்மையாக பலனாக மாறும். இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இடது பக்கம் தோல், மார்பு, கழுத்து, முகம் பகுதியில் கொப்பளம், சின்னதாக கொழுப்பு கட்டி மாதிரி, இல்லைன்னா பிடிப்பு, இல்லைன்னா வலி, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வாரம் வெளியில் வந்தால் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்த வெளியூர் மருத்துவர் மூலம் இந்த பிரச்சனை சரியாகிவிடும். அந்த மாதிரி வாய்ப்பு வரப்போ அதை பயன்படுத்தி கொண்டு பிரச்சனையை சரிப்படுத்தி கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் தம்பதிகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் குழந்தைகளுக்கு வரும். அதற்காக மருத்துவரிடம் அலைய வேண்டியது வரும். இது சகஜமாக நடப்பது தான். இதனால் எந்த ஆபத்தோ கவலையோ பட வேண்டாம். குழந்தை வரம் வேண்டி குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும், நீண்ட காலமாக தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரம் சொந்த இடத்திலிருந்து அந்நிய இடத்தில், அந்நிய ஊரில் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக குடும்பத்தோடு சென்று அந்நிய இடத்தில் கருவோ குழந்தை உருவாக வேண்டிய நேரம் வந்துள்ளது. கிரகங்கள் அந்த மாதிரி கூடியுள்ளது. சொந்த இடத்தை விட்டு அந்நிய இடத்தில் கரு உருவாகிற நேரம் வந்துள்ளதால் இதை பயன்படுத்தி கொண்டால் ஆச்சரியப்படும்படி எதிர்பாராம விதமாக குழந்தை உற்பத்தியாகிவிடும். அது டெஸ்ட் டியூப் பேபியாக இருந்தாலும் சரி, சுயமாக இயற்கையாக குழந்தை உருவாக வேண்டுவதாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது தத்து குழந்தை எடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை ஊழ்வினை கருமா மிக அதிகமாக இருந்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு செயல்படாமல் போனால், இந்த மைனா ஜோதிடம் டிவியில் காளி மூல மந்திர பூஜை அப்படிங்கிற ஒரு காணொளி இந்த மைனா ஜோதிட டிவியில் இருக்கு. நான் தான் அதுக்கு உண்டான வழிபாட்டு முறையை, அதனுடைய விளக்கங்களை வீட்டில் வைத்து எப்படி செய்ய வேண்டும் என்பதை, குழந்தை விஷயத்துக்கு மட்டுமில்லை, திருமண தடை, குழந்தை தடை, மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், ஆரோக்கியத்திற்கு முதல் கொண்டு, நோய் நொடிக்கு முதல் கொண்டு அனைத்துக்கும் இந்த ஒரே தீர்வாக, ஒரே பரிகாரமாக காளி பூஜையை முறையாக வீட்டில் வைத்து செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வாய்ப்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் இந்த மைனா ஜோதிடம் சேனலுக்குள் சென்று அந்த காளி மூல மந்திர காணொலியை எடுத்து பயன்படுத்துங்கள். ஆச்சரியப்படும்படி நிறைய மாற்றங்கள். காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இந்த வாரம் சரியில்லாத வாரம். சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, பிரிவினை வர மாதிரி தெரிகின்றது. அதனால் அனுசரித்து போய்விடுங்கள். நெளிவு சொல்லுடன் நடந்து கொள்ளுங்கள். படிக்கும் மாணவர்கள் படிக்கிறதை விட்டுவிட்டு செல்போனிலோ அல்லது லேப்டாப்பிலோ கேம் விளையாடுறதுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். தயவு செய்து செல்போனையும் லேப்டாப்பையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு படிக்கிறதுக்கு முயற்சி எடுங்கள். இல்லாவிட்டால் படிப்பில் பின்தங்கி விடுவீர்கள். முன்னெச்சரிக்கை அவசியம். ஒருவேளை உங்களால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாவிட்டால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் காளியம்மன், மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாலை 6 to 7:30 மணிக்குள் சென்று 40 நிமிடங்கள் அந்த கோயிலில் அமர்ந்து விட்டு ஒரு பச்சை கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு வெளியே வாருங்கள். கண்ணுக்கு தெரியும் யாராவது ஒரு ஆதரவற்ற நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். நிச்சயம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள். நல்ல மார்க் எடுத்து முன்னேறுவீர்கள். உத்தியோக விஷயத்தில் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் உத்தியோகம் சிறப்பாக அமையும். புதிய உத்தியோக வாய்ப்பு கூட வடக்கு கிழக்கு திசையில் அமையும். வேலை வாய்ப்பு அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வேலை செய்யும் இடத்தில், உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் செய்கிற தொழிலில் நீங்கள் திறமையோடு அறிவோடு செய்து முடிக்க, அதனால் மேலிடத்தில் மேல் அதிகாரி இடத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டும் புகழ்ச்சியும் ஏற்படும்.
அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தனி செல்வாக்கு, தனி மரியாதை உருவாகும். ஆனால் நண்பர்களே, சக ஊழியர்களால் இந்த முன்னேற்றத்தை ஏற்றுக்க முடியாமல், சகித்து கொள்ள முடியாமல் போட்டி பொறாமையோடு உங்களிடம் பழகுவார்கள். ஏற்கனவே இந்த வாரத்தில் உங்களுடைய பேச்சால் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது. செல்போனில் வரும் தவறான தகவலை உண்மை என நம்பி குடும்பத்திலும் சக தோழர்களிடமும் பிரச்சனையை, வம்பு வழக்கை வளர்த்தி கொள்ள வேண்டும் என வருகின்றது. அதனால் இந்த வாரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், யாரால் வந்தாலும் இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரத்துக்கு தள்ளி போட்டு விடுங்கள். வரும் 8/3/2025 இந்த பிரச்சனைகள் தானாக நீர்த்து போய்விடும் அல்லது விலகி போய்விடும். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் அவ்வளவு சிறப்பான வாரம். தென்மேற்கு தென்கிழக்கு திசையில் இருந்து நண்பர்கள், உறவுகள் மூலமாக அற்புதமான ஒரு வரன் உங்களை தேடி வரும், தகவல் வரும். வந்தால் குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தாமல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக பயன்படுத்தி சித்திரை மாதத்திற்கு மேல் எப்போ வேணாலும் 2ஆம் திருமணம் நடக்கலாம் என்கின்ற கிரக நிலைகள் வருவதால் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த ரிஷபராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, தாழ்ச்சியும் இல்லை. பொதுவாக சராசரியாக போகும் வாரம்தான். வாழ்த்துகள் நண்பர்களே. அன்பார்ந்த மிதுன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வேலையில், வருமானத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகப் போகின்றது. மிகவும் நன்மை தரும் வாரமாக இந்த வாரம் அமையப் போகின்றது. திருமண முயற்சியில் இருக்கும் நண்பர்களுக்கு மேற்கு தெற்கு கிழக்கு திசையில் இருந்து அற்புதமான வரன் வரப்போகின்றது. ஈகோ பார்க்காமல் வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் பங்குனி முடிந்து சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுக்கு திருமணத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகப் போகின்றது. வேலை இல்லாமல், உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்படும் நண்பர்களுக்கு உத்தியோகம், தொழில் அமையப் போகின்றது. சொந்த தொழிலில் நஷ்டமும் விரயமும் கடனும் தொழிலை எப்போ மூடலாம், எப்போ என்ன செய்யலாம், அது எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வருவது என புரியாமல் தவிர்த்து கொண்டிருக்கும் சுய தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் ஆச்சரியப்படும்படி உறவுகளாலும் நண்பர்களாலும் கிழக்கு மேற்கு தெற்கு திசையிலிருந்து வாய்ப்புகள் உருவாகி தொழில் வளர்ச்சி உருவாகும். முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்குண்டான ஒரு ஆரம்ப புள்ளி அமையும். சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். தொழில் வளர்ந்து வளர்ச்சி அடையும், வருமானம் வளர்ச்சி. குடியிருக்கும் வீட்டை அல்லது தொழில் செய்யும் இடத்தை மாற்றிக்கொண்டு போகும்படி வரும். மாற்றிக்கொள்ளுங்கள். வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு கட்ட ஆசைப்படும் நண்பர்கள் இந்த வாரம் வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம். வெகு சீக்கிரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு கிரக பிரவேசம் செய்வீர்கள். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் தெற்கு மேற்கு கிழக்கு திசையில் ஒரு அற்புதமான ஜாதி மதம் மாறி வேற ஒரு மருத்துவர் மூலம் வைத்தியம் கிடைத்து அந்த நோய் குணமாகிறதுக்கு உண்டான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என வருகின்றது. அரசாங்கம் சம்பந்தமாக சில உதவிகள், மருந்து மாத்திரைகள், மருத்துவம் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியம் பெற்று நீண்ட காலம் வாழ்வீர்கள். தாயார் வழி சொந்த பந்தத்தில் பகையும் விரோதமும் இந்த போல் தெரிகின்றது. முடிந்தளவு ஒதுங்கி செல்லுங்கள். ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் கடனும் பண பற்றாக்குறையும் கடன் சிக்கல்களும் நிறையாக இருக்கும். கடனை அடைப்பதற்காக தெற்கு கிழக்கு திசையில் இருக்கும் பூர்வீக சொத்தையோ, தாய் தகப்பன் சம்பாதித்த சொத்தையோ அல்லது நீங்கள் சம்பாதித்த சொத்தையோ கூட விற்றுவிட்டு கடனை அடைக்கிற மாதிரி வரும். அந்த வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொண்டு நெருக்கடி தரும் கடனை தீருங்கள். நிம்மதியாக வாழ்வீர்கள். உங்கள் பங்காளியிடம் நிலம் விற்பது வாங்குவது தொடர்பாக ஒரு உதவியை எதிர்பார்ப்பீர்கள். போய் கேட்பீர்கள். அவர்களும் தட்டாமல் செய்து கொடுப்பார். படிக்கும் மாணவர்கள் நன்கு ஆர்வமாக உற்சாகமாக படிப்பார்கள். நல்ல மார்க் வாங்குவார்கள். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமையும். திருமணம் வரை வரும் என வருகின்றது.
பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பணத்தை வைத்து, சொத்தை வைத்து, நிலத்தை வைத்து, வீட்டை வைத்து தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வருவது போல் தெரிகின்றது. வரும் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8/3/2025 சனிக்கிழமை வரை தான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் எந்த சிக்கலும் வராது. அதனால் அமைதி காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. சொந்த வீடு வாங்கும் கனவில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க லோன் மூலம், மானியம் மூலம், சில நண்பர்கள் உதவி மூலம் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாறிவிடலாம். இந்த வாரம் மிதுன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு மிக அற்புதமான அதிர்ஷ்டம் தரும் வாரம். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்கள். கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத வாரம்தான். உத்தியோகத்தில், வேலை செய்யும் இட, சுய தொழிலில் நீங்கள் பேசாததை, சொல்லாததை பேசியதாக, சொன்னதாக மற்றவர்களால் பரப்பப்பட்டு போலியாக வதந்திகளை பரப்பி அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் வாரமாக வந்துள்ளது. இதை காரணமாக வைத்து குடும்பத்திலும், கணவன் மனைவிக்குள்ளும், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும், உறவுகளுக்குள்ளும், சக தோழர்களுக்குள்ளும், வேலை பார்க்குற இடத்தில் சக ஊழியர்களிடத்திலும் சொல்லாததை, செய்யாததை செஞ்சதாக போலியாக உங்கள் மேல் பழியை சொல்லி அதனால் பிரச்சனையும் மன வருத்தமும் உருவாகிற வாரமாக இருப்பதால் இதற்கு பரிகாரமாக உங்கள் கிரக நிலைகள் படி திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அமாவாசை என்று அல்லது பௌர்ணமி என்று சென்று இரவு தங்கி மறுநாள் காலையில் காவேரியில் தலைமூழ்கி சக்கரத்தாழ்வாரை 27 முறை சுற்றி வந்து தெற்கிலிருந்து வடக்கு முகமாக சுற்ற வேண்டும். சுற்றி வந்து வெளியில் வந்து அங்கு உங்கள் கண்ணுக்கு தென்படும் யாராவது ஒரு ஆதரவற்ற நபர்களுக்கு அவர்கள் கேட்கும் உதவியை செய்துவிட்டு வெளியே வாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். குறிப்பாக கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குடுக்கல் வாங்கலில், கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் நினைக்கும்படி நடக்காது. அதில் பல சிக்கல்கள் உருவாகும். சொன்ன நேரத்தில் உங்களால் நடந்து கொள்ள முடியாது. வாக்கை காப்பாற்ற முடியாது. அதனால் யாரிடமும் வாக்கு தராதீர்கள். நண்பர்களிடம், குடும்பத்திடம், வேலை பார்க்குற இடத்தில் நெளிவு சுழியுடன் பக்குவமாக நடந்து கொள்ள முயற்சி. இடது பக்கம் கடவாய்ப்பல் அல்லது இடது பக்கம் கண், இந்த உறுப்புகளில் சில தொந்தரவுகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த வார வயிறு, முதுகு தண்டு தொடர்பான வலி, வேதனை, அதற்காக மருத்துவ செலவுகள் வருவது போல் தெரிகின்றது. அவர்கள் சொல்லிக்கொண்டு இருந்தால் ஆரம்பத்திலேயே கூட்டிகிட்டு போய் முறையாக வைத்தியம் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன செலவோடு முடிந்துவிடும். காலத்தை கடத்தினீர்கள் என்றால் பெரிய மருத்துவ செலவாக அது மாறிவிடும். கிரகங்கள் அப்படித்தான் சொல்கின்றது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போதே அதை சரி செய்து விடுங்க. குறிப்பாக நண்பர்களே, கடக ராசியை ஜென்ம ராசியாக கொண்டு பிறந்துள்ள உங்களுக்கு 2/3/2025 3/2025 இந்த ஒரு வார காலத்துக்குள்ளார வண்டி வாகனங்களால் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து வாகனத்தில் செல்வதால் சில மன உளைச்சல்களும் சில நஷ்டங்களும் ஏற்படும் என வருவதால் வாகன விஷயங்களில் முன்னெச்சரிக்கை அவசியமாக தேவைப்படுகின்றது. உத்தியோகத்தில், வேலையில், தொழிலில் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் எதுவும் இல்லை. ஒரு முக்கிய நபரிடம் ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் தாமதமாகும். பொறுமையாக காத்திருங்கள். நிச்சயம் அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த உதவி மூலம்
உத்தியோகம், வேலை, தொழில் பல சிக்கல்கள் தீரும். அதனால் கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் பொறுமையை காக்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது. பொறுமை மிக முக்கியம். வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு மிக 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 சிறப்பான வாரமாகவும் செல்வாக்கும் மரியாதையும் கூடும் வாரமாகவும் வரப்போகிறது. கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக. இனிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்களால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கப் போகின்றன. தொழில் கூட்டாளிகளால் தொழில் வளர்ச்சி அடைய போகின்றது. நண்பர்களால் புதிய உத்தியோகம், பதிவு உயர்வு, செல்வாக்கு கிடைக்கப் போகின்றது. அதே நண்பர்களால் உறவுகளால் வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், நிலம் ஏதாவது ஒரு அசையா 2 சொத்து 2 பொருட்களுமே நீங்கள் வாங்கப் போகின்றீர்கள். உங்கள் வாரிசுதாரர்களால் நன்மைகளும் அவர்களால் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. சுப செலவுகளும் சுப விரயங்களும் குடும்பத்தில் நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் கைகூடி வரப்போகின்றன. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் உற்சாகமும் முன்னேற்றமும் ஏற்பட போகின்றது. காதலித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி திருமணம் கூடி வரப்போகின்றது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பேங்கு, இன்சூரன்ஸு, எதிர்கால சேமிப்பு இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி எதிர்காலத்திற்காக சில சொத்துக்களையோ பணத்தையோ சேமிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. நீங்கள் செய்யும் தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. குடும்பத்தில் நிலம், புதிய பொன் பொருள் சேர்க்கை இந்த வாரம் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் தாய் தகப்பன் இருவரில் ஒருவருக்கு சிறிய ஒரு மருத்துவ செலவு வரும். அதை மட்டும் நீங்கள் கடமையை செய்தால் போதும். இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது. பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுங்கள் நண்பர்களே. கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக தென்மேற்கு அல்லது தென் கிழக்கு திசையை நோக்கி செல்லும் வாரமாக வந்துள்ளது. தொழில், வேலை, வருமானம் தொடர்பாக வெளியூர் பிரயாணங்கள் இந்த வாரம் அமையும். ஒரு சிலருக்கு திருமணத்துக்குரிய அற்புதமான சூழ்நிலை தென்கிழக்கு தென்மேற்கு திசைகளில் வரும். அது தொடர்பான போக்குவரத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுத்தால் சித்திரை மாதத்திற்கு மேல் எப்போ வேணாலும் திருமணம் கூடி வரும் அல்லது நிச்சயம் உறுதி செய்யும்படி வரும். தொழிலுக்கு புதிய தொழில் கூட்டாளிகளின் வருகையால் தொழில் வளர்ச்சியும் முன்னேற்றமும். கடனை அடைக்க வேண்டி புதிதாக ஒரு கடன் வாங்குவீர்கள். நெருக்கடி தந்த கடனை இந்த வாரம் அடைத்து முடிப்பீர்கள். குடியிருக்கும் வீடு, அம்மா அப்பா, வண்டி, வாகனம் இது தொடர்பான ஒரு செலவு காத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தாயார் தகப்பனாரை பொறுப்புடன் கடமையுடன் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இந்த வாரம் வருகின்றது. வாகன விஷயத்தில் வீண் விரயங்களை இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். முடிந்த அளவு வாகனத்தை வேகமாக ஓட்டுவதை குறையுங்கள். காரணம், தேவையில்லாத வீண் விரய செலவுகள் இந்த வாரம் வரும் என வருவதால் அது வாகனத்தின் மூலியமாக கூட வரலாம் என்பதால் சொல்கின்றேன். காதல் கைகூடும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். திருமணம் வரை வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு குடல், பெருங்குடல் அதனால் ஏற்படும் மலச்சிக்கல் இது சம்பந்தமான உடல் உபாதைகள் இந்த வாரம் உருவாகும். முடிந்த அளவு சரியான மருத்துவம் பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுங்கள். குடியிருக்கும் வீட்டை மாற்றிக்கொண்டு வேற வீட்டுக்கு போக நினைத்தால் வடகிழக்கு திசையில் வடக்கு மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள பழைய மெத்த வீடு ஒன்று அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில நண்பர்கள்
புதிய வீடு வாங்க ஆசைப்பட்டால் வடக்கு பார்த்த மேற்கு பார்த்த ஒரு பழைய மெத்த வீடு சகாய விலையில் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு சில அரசியல்வாதிகள் மூலம், அதிகாரிகள் மூலம், சிபாரிசின் மூலம் அரசாங்க வங்கியில் லோன் கிடைத்து ஒரு வீடு வாங்குகிற யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. மயிர் இலை போல் வந்து போகும். நீங்கள் உஷாராக அதை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சொந்த வீட்டிற்கு நீங்கள் உரிமையாளராக ஆகலாம். எப்படி பார்த்தாலும் கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொடுக்கும் வாரமாக அமைந்துள்ளது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு புதிய உத்தியோகம், புதிய பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கப் போகின்றது. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகின்றது. ஏற்கனவே பொருளாதார தட்டுப்பாடு பல வாரங்களாக உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாரம் 5/3/2025 புதன்கிழமை வரைக்கும் இந்த பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். 5/3/2025 புதன்கிழமைக்கு மேலே பொருளாதார வளர்ச்சியும் வாய்ப்பும் உருவாகணும் என வந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பழைய வேலையை, பழைய உத்தியோகத்தை மாற்றிக்கொண்டு புதிய வேலை, புதிய உத்தியோகமாக மாறி செல்லும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் பணத்தை சார்ந்து, பொருளாதாரத்தை சார்ந்து, குடும்ப வளர்ச்சியை சார்ந்து வம்பு வழக்கு, வருத்தம், சண்டை, வாக்குவாதம் விடிய விடிய நடக்கணும் என வருகின்றது. எல்லாத்துக்கும் காரணம் கிரக தோஷம். அதனால் நேரங்கள் மாறும் பொழுது மாறிவிடும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க, பொறுமையோடு கடந்து செல்ல பழகுங்கள். இன்னொரு விஷயம் இருக்கின்றது. துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களே, கொஞ்ச காலமாக கவனித்து பாருங்கள். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்தாலும் அந்த காரியம் தோல்வியிலையும் நஷ்டத்திலையுமே போய் முடிகின்றது. அரைகுறையாக முடிகின்றது. அப்படியே நின்று விடுகின்றது. தடை ஏற்பட்டு கேப்பாரற்று கிடைக்கின்றது. இது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்போ அல்லது தாய் தகப்பனுடைய ஒத்துழைப்போ, இரத்த உறவுகளின் ஒத்துழைப்போ, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை. தனி நபராக போராடி கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இந்த உங்களுடைய இந்த மன போராட்டத்தை உங்கள் கூட இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள். இதை நீங்கள் கர்ம வினையால், ஓல் வினையால் இதை நீங்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டிய வாரமாக வருவதால் நீங்கள் மௌனம்தான் சிறப்பான வழி. கடந்துதான் செல்ல வேண்டும். ஒரு வேலையை, ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது அதை பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுத்தி முடியுங்கள். மீண்டும் சோதித்து பாருங்கள். அதில் மற்றவர்கள் குறையை கண்டுபிடித்து சொல்வதற்கு முன் நீங்களே அதை கண்டுபிடித்து சரிப்படுத்தி விடுங்கள். காலதாமதமாகும், கொஞ்சம் பொருள் விரயமாகும், ஆனால் ஆகிப்போகின்றது. மானமும் மரியாதையும் காப்பாற்றப்படும். தவறு ஒன்றுமில்லை. கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பை தர வேண்டி வந்துள்ளது. முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி இரத்த உறவுகளில் ஒரு கர்மகாரியம், வயதானவர்கள், முடியாதவர்கள், நீண்ட காலமாக படுத்து கொண்டிருப்பவர்கள், அந்த மாதிரி ஒரு கர்மகாரியம் வரும். போய் கலந்து கொள்ளுங்கள். ஈகோ பார்க்காமல் செய்ய வேண்டிய சாங்கியத்தை நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இந்த மோசமான ஒரு நேரம் அதோடு உங்களை விட்டு நகர்ந்து போய்விடும். நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். உங்களுக்கு மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராது. உத்தியோகம், வேலை பார்க்கும் இடத்தில் கணக்கு வழக்குகளை, ஆவணங்களை, தகவல்களை பத்திரமாக பாதுகாப்பாக வையுங்கள். மறந்து போய் விடுவீர்கள். கேட்கும் பொழுது தேடுவீர்கள், கிடைக்காது. அதனால் உத்தியோகத்தை
உத்தியோகத்தில் வேலையில் மிக முக்கியமாக கவனம் இந்த வாரம் அவசியம் தேவைப்படுகின்றது. அசால்ட்டாக இருக்க வேண்டும். வீட்டில் பத்திரம், பட்டா, இந்த மாதிரி டாக்குமெண்ட், ஆவணங்கள் விஷயத்தில் பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏசி, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமாக விரயங்களும் செலவுகளும் மன உளைச்சல்களும் ஏற்படும். உங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாரம் இழப்பு வாங்குற மாதிரி, இருமல் அதிகரிக்கிற மாதிரி, காய்ச்சல் வர மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடம்பையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆபத்தில்லை, கண்டமில்லை. ஆனால் இது வம்சாவளியில் மரபணு மூலியமாக உங்களுக்கு வந்து கொண்டிருப்பது. அதனால் சொல்கின்றேன், ஏசி பயன்படுத்துபவராக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்துங்கள். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்காது, அடுத்த வாரத்தை தள்ளி போடுங்கள். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் பிரச்சனை, தோல்வி ஏற்படும். அதனால் இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். படிக்கும் மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கோ அல்லது வளர்ச்சியோ அடைய முடியும். கொஞ்சம் சிறிது ஏமாந்தால், சோர்ந்து போனால் கண்டிப்பாக பின்தங்கி விடுவீர்கள். உடல் பலகீனமாக இருக்கும், சத்து குறைந்த மாதிரி இருக்கும். அதனால் பெற்றோரிடம் சொல்லி தேவையான ஊட்டச்சத்தை சாப்பிடுங்கள். கடுமையாக ஒரு பங்குக்கு 2 மடங்காக படியுங்கள். ஏனால் மருதி கொஞ்சம் வரும் என வருகின்றது. அதனால் படிக்கும் மாணவர்கள் கடும் முயற்சி தேவைப்படுகின்றது. குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அல்லது டெஸ்ட் டியூப் பேபி அல்லது தத்து குழந்தை, இந்த மாதிரி எந்த குழந்தைக்காக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் தென்மேற்கு வடமேற்கு திசையில் தெரிந்தவர்களால், நண்பர்களால் ஒரு சிறிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாலும் சரி, தவிர்த்து விட்டாலும் சரி, தவறு ஒன்றும் இல்லை. பயன்படுத்த விருப்பப்படுறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபமும் இல்லை, நஷ்டமும். ஏற்கனவே கட்டி பாதையில் நிற்கும் கட்டடத்தை இந்த வாரத்தில் கட்ட ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு வேலை வாடகை வீடு அல்லது சொந்தமாக வீடு வாங்க அல்லது தொழிலுக்காக புடோனை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தெற்கு மேற்கு பார்த்த பழைய ஓட்டு வீடு அல்லது பழைய மெத்த வீடு, பழைய புடோன் ஒன்று அருமையான ராசியான இடமாக அமைந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, குடியிருக்கும் வீடு, சொந்த வீடு வாங்குவது, வீடு மாறுவது, தொழிலுக்காக இடம் அமைவது, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விஷயத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக அமைய வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். விருச்சிக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நண்பரால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. திருமணம் ஆகாதவர்களா இந்த வாரம் திருமணத்துக்குரிய வாய்ப்புகள் உருவாகப் போகின்றது. வடக்கு கிழக்கு மேற்கு திசையில் வரன் அமையப் போகின்றது. சொந்த வீடு வாங்க சரியான வீடு அமையும் நேரம் இந்த வாரமாகும். வீடு வாங்க தேடிக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வடக்கு கிழக்கு திசையில் மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு, பழைய மெத்த வீடு ஒன்று நல்ல உங்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் வரும். விருப்பம் இருந்தால் வாங்குங்கள். ராசியான வீடாக அமைந்து அந்த வீட்டை என்னைக்கு வாங்குகின்றீர்களோ அன்னையிலிருந்து உங்கள் கஷ்டங்கள் பூரா விலகிவிடும், தரித்திரங்கள் பூரா விலகிவிடும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடன் தங்கிவிடும். பணம் வருமானம் உங்கள் தேவைக்கு மீறி இந்த வாரம் வரப்போகின்றது. கையில் பண புழக்காட்டம் அதிகரிக்கப் போகின்றது. அந்த பணத்தை வைத்து நகையோ
பொருளோ சொத்தோ வாங்குவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். காலம் தாமதம் செய்யாமல், கால விரயம் செய்யாமல் உடனடியாக செயல்படுங்கள். ஒரு சொத்துக்கு உரிமையாளராக மாறிவிடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையையும் அறிவு கூர்மையையும் பாராட்டி பதவி உயரவும் சம்பள உயரவும் செல்வாக்கும் உயரப் போகின்றது இந்த வாரத்தில். ஆனால் வீட்டுக்கு வந்தால் கணவன் மனைவிக்குள் செல்போனை காரணமாக வைத்து, செல்போனில் வந்த தகவலை காரணமாக வைத்து ஒருவருக்கொருவர் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய், நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன், இந்த மாதிரி சண்டையும் சத்திரமும் செய்து கொள்ள வேண்டும் என இந்த வாரம் வருவதால் செல்போன் மூலமா வருகின்ற தகவல் இதை பெரிதுபடுத்தாமல் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, அதில் என்ன சிக்கல் உண்டு அப்படிங்கிறதை ஆராய்ந்து அடுத்த வாரத்துக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போடுங்கள். அந்த உங்கள் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், சிக்கல்கள் தீர்ந்து போகும். இந்த செல்போன் காரணமாக ஏதாவது பிரச்சனையை ஆரம்பித்தீர்கள் என்றால் காலை சுற்றின பாம்பு போல் நீண்ட காலத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்துவிடும். முன்னெச்சரிக்கை அவசியம். அடிக்கடி வாகனத்தில் செல்லும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இடது பக்கம் முதுதண்டு பகுதியில் அடிக்கடி வழி வர ஒரு நண்பரை நம்பி அவர் உதவி செய்வார் என எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அவர் ஏமாற்றி விடுவார். அதனால் எல்லோரையும் நம்ப வேண்டாம். இந்த வாரத்தில் ஒரு நண்பரால் திடீர் அதிர்ஷ்டம் அடைக்கப் போகின்றது என்பது உண்மைதான். அதே போல் வேற ஒரு நண்பராலும் ஏமாற்றப்படுவீர்கள் என்பதும் உண்மைதான். குறிப்பாக நாகதோஷம் உள்ள சகோதர சகோதரிகள் திருமணம் கூடி வருவது போல் கூடி வந்து திடீரென ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என தடை ஏற்பட்டு இதற்கு நண்பர்களோ உறவுகளோ யாரோ ஒருவர் காரணமாக வந்து விடுவார்கள். ஏமாற வேண்டாம். அப்படி ஒரு சூழல் வந்தால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அமாவாசை அன்று இரவு தங்கி வேண்டிக் கொண்டு வந்து விடுங்கள். அடுத்த அமாவாசைக்குள் இந்த பிரச்சனை சரியாகி. அப்படி போக முடியாதவர்கள், அதாவது திருப்பதிக்கு போக முடியாதவர்களால் மைனா ஜோதிடம் டிவியில் காளி மூல மந்திர பூஜை அப்படிங்கிற காணொளி ஒன்று உள்ளது. அந்த காணொளி வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் நோய்களுக்கும் தீர்வாக ஒரே தீர்வாக சித்தர்கள் வெளிவந்த பூஜை வழிமுறை உள்ளது. அதை வீட்டிலேயே செய்யும்படி அதற்குண்டான அனைத்து விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த காணொளியில் சொல்லியபடி வீட்டிலேயே அந்த காளி பூஜையை செய்து வாருங்கள். நான் சொல்லவில்லை, அந்த வரும் மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த மாற்றங்கள் வந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தகப்பனாருக்கு அல்லது தகப்பன் வழி உறவுகளுக்கு மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் சரியில்லை, மருத்துவ செலவுகள் வரும் என வருகின்றது. உங்களுடைய சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு உதவிகள் உண்டு, ஆதரவும் உண்டு. படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பார்கள், கவலைப்பட வேண்டும். படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் சக மாணவர்களை நண்பர்களை நம்பி இருக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள், எச்சரிக்கை. காதல் கைகூடும். இரண்டாம் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு தென்மேற்கு திசையில் அருமையான வாய்ப்பு உருவாகும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள். இந்த வாரம் அனைத்து விஷயத்திலும் மிக சிறப்பாக இருந்தாலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் அனுசரித்து போக வேண்டிய வாரமாக வந்துள்ளது. வாழ்த்துக்கள் நண்பர்கள். தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வாரம் தொழிலும் வருமானமும் அதிகரிக்கும் வாரமாகும். பழைய வாடிக்கையாளர்களிடம் தானாக வழியினாக சென்று தேடி சென்று அவர்களை எல்லாம் தொழிலுக்கு பயன்படுத்தி தொழிலை விருத்தி செய்யும் வாரமாக இந்த வாரம் வருகின்றது.
பால்ய நண்பர்கள், சிநேகிதக்காரர்கள், சொந்த பந்தத்தை சேர்ந்த நண்பர்கள் இவர்களையும் பயன்படுத்தி இந்த வாரத்தில் தொழிலை, அதுவும் உள்ளூரிலேயே அதற்குண்டான சூழ்நிலையை இந்த வாரம் நீங்களே சுயமாக சிந்தித்து உருவாக்குவீர்கள். கடுமையான உழைப்பு இந்த வாரம் இருக்கின்றது. வளைந்து திரிந்தாவது உள்ளூரில் தொழில் வளர்ச்சிக்காக சில வேலைகள் செய்வீர்கள். எதிர்பாராமல் வீடு, நிலம், சொத்து, பத்திரம், பட்டா, கட்டுமானம், இந்த மாதிரி வீடு, நிலம், சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்வார். தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கும் வீடாகட்டும், நிலமாகட்டும், பத்திரம், பட்டா அல்லது அசையும் அசையா எந்த சொத்து விஷயமாக இருந்தாலும், அல்லது வேலையாட்கள், நண்பர்கள், எதிரிகள், இரத்த உறவுகள், பகையாளிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் அந்த தடைகள் பூராம் நீங்கி உங்களுக்கு நன்மை தரும் வாரமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் ஒரு நஷ்டம், ஒரு விரயம் நடக்கப் போகின்றது. அது சம்பந்தமாக நீங்கள் சென்று அந்த உறவினருக்கு உங்களுடைய சேவையோ அல்லது உதவியோ தேவைப்படும். தட்டாமல் செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு வர வேண்டிய நஷ்டம் அதோடு போய்விடும், உங்களுக்கு வராது. முடிந்தளவு வாகன விஷயத்தில் இந்த வாரம் நஷ்டம், விரயம், தடை, மன உளைச்சல், அவமானம் ஏற்பட வேண்டும் என வருவதால் வாகன விஷயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டாமல் சொந்த வாகனத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அல்லது வாடகை வாகனத்தில் அல்லது ஓட்டுநரை வைத்து பயன்படுத்துங்கள். தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பாதிப்பு எதுவும் இல்லை, நலமாக சுகமாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கல்வி விஷயத்தில் மந்தமாக, ஆர்வம் இல்லாதவர்களாக கொஞ்ச நாளாக இருந்து கொண்டு இருப்பார்கள். பின்தங்கி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் தந்து நீங்கள் வழிகாட்ட வேண்டிய கடமை இந்த வாரம் வருகின்றது. ஒருவேளை உங்களுடைய அறிவுரையை அவர்கள் கேட்கவில்லை என்றால் அருகில் இருக்கும் பழைய காளி அல்லது மாரியம்மன் கோவிலுக்கு அவர்களை அழைத்து சென்று 40 நிமிடங்கள் அங்கேயே அமர வைத்துவிட்டு பின் பச்சை கற்பூரம் ஏற்றி வேண்டுதல் செய்துவிட்டு வெளியில் வரும் பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற ஆதரவற்ற நபர் யாராவது ஒரு தம்பதிகளுக்கு உங்களால் முடிந்த அவர்கள் எதிர்பார்க்கும் உதவி, நீங்கள் தரும் உதவி அல்ல, அவர்கள் என்ன உதவி எதிர்பார்க்கின்றார்களோ அந்த உதவியை செய்து தாருங்கள். அதிகபட்சம் போனால் அவர்கள் உணவு மட்டுமே உங்களிடம் கேட்பார்கள், வாங்கி தாருங்கள். இந்த பிரச்சனை அதோட போகும், நஷ்டம் அதோட போகும், வேற புது பிரச்சனை எதுவும் வராது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த வாரத்தில் உங்கள் மேல் சலிப்பும் வெறுப்பும் கோபமும் நிறைய காட்டுவார்கள், கொட்டுவார்கள். நீங்கள் இதை தாங்கியே தீர வேண்டும், வேறு வழியே இல்லை. இது உங்களுடைய இயலாமையால் வருவதாகும். இது ஊழ்வினை கருமா, சில விஷயங்களை தவிர்க்க முடியாது, அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். அதனால் இதை நீங்கள் பொறுத்துதான் ஆக வேண்டும். அடுத்த வாரம் இது மாறிவிடும். திருமண முயற்சியில் இருக்கும் சகோதர சகோதரிகள் இந்த வாரம் சரியில்லை, திருப்தி இல்லை, தள்ளி வைத்து விடுங்கள். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் பிரிவினையை நோக்கி செல்லும் வாரமாக இருப்பதால் முடிந்தளவு சந்திப்பதை, வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நேரத்திற்கு பசிக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும். அடுத்தவர்கள், மற்றவர்கள், உறவுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், விரயம், பிரச்சனைகளுக்காக நீங்கள் சென்று அதனால் அலைய நேரிட்டு அதனால் உடல் சோர்வு, பசி, மயக்கம் அல்லது உடல் உபாதை, காய்ச்சல், இழப்பு
இருமல், இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு அலைச்சலால் ஏற்படும் என வருவதால் முடிந்த அளவு எந்த வேலையில் இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவாக பார்த்து சாப்பிட்டு விடுங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் இந்த வாரம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உண்டு. உங்களுடைய அண்ணன், தம்பி, பங்காளி, மாமன், மச்சான், உறவுகள் வகைராவில் பழைய சொத்து, பூர்வீக சொத்து, நிலம் சம்பந்தமாக தேவையில்லாத பொய்யான வாதங்களும் வாக்குவாதங்களும் உருவாகிற மாதிரி தெரிகின்றது. இது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு போட்டியாலும் பொறாமையாலும் தாங்க முடியாமல் இந்த பிரச்சனையை கிளப்புவார்கள். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் இந்த மைனா ஜோதிடம் டிவியில் இருக்கும் காளி மூல பூஜை காணொளியை அதில் சொல்லியுள்ள வழிபாட்டு முறையை மந்திரங்களை பயன்படுத்தி இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள். 23 நாளில் பலன். அல்லது உங்களுக்கு பிடித்தமான முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். பழனி முருகனாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த முருகன் கோயில் பிடித்துள்ளதோ அந்த முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். இந்த உறவுகளால் போட்டி பொறாமைகளால் ஏற்படும் உடல் பாதிப்பு, மனச்சோர்வுகள் நீங்கிவிடும். வாழ்த்துகள் நண்பர்களே. அன்பார்ந்த மகர ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் உங்களை தொழில் அதிபராக ஆக்கும் வாரமாக வந்துள்ளது. ஆச்சரியமாக இருக்கின்றதா? உண்மை அதுதான். காரணம், நீங்கள் நினைப்பது போல் கோச்சார கிரகங்களை கணித்து சொல்லும் ராசி பலன் இது கிடையாது. சித்தர்கள் மூலம் வழியாக வந்து கொண்டிருக்கும் பிரசன்ன ஜோதிடத்தை 35 வருடங்களாக ஆராய்ந்து அதில் இருக்கின்ற உண்மைகளை கண்டுபிடித்து அனுபவத்திற்கு கொண்டு வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து அதனுடைய பலன்களை நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்த பின்புதான் அந்த ஜோதிட முறையை பயன்படுத்தி தான் இந்த ராசி பலன்களை நான் சொல்கின்றேன். அந்த வகையில் மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தென்மேற்கு திசையில் எதிர்பாராத ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக போகின்றது. ஒரு சிறு புள்ளியாக அது ஆரம்பிக்கும். ஏனோ தானோ ஒன்று ஈகோவால் அது விட்டுவிடாமல், வரட்டு கௌரவத்தால் விட்டுவிடாமல் அந்த புள்ளியை கண்ணும் கருத்துமாக பிடித்து கொண்டால், அதை தொடர்ந்து நீங்கள் போவீர்கள் என்றால் உங்கள் காலத்திலேயே நீங்கள் ஒரு தொழில் அதிபராக மாற்றிவிடும். அதற்குரிய வழிதான் திறக்கப் போகின்றது. பயன்படுத்தி கொள்ளும். இந்த கிரக நிலைகள் சித்தர்கள் வாக்குப்படி 99 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அதன் பிரகாரம் இந்த பூமியில் மகர ராசியில் எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருப்பார்கள். நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலமாக வலுவாக இருந்தால் இந்த வாய்ப்பு உங்கள் காலடியில் வந்து நிற்கும். பயன்படுத்தும். உண்மை என்ன தெரியுமா? இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் சரி, தொழிலும் சரி, நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, தொழில் கூட்டாளிங்க, சக ஊழியர்கள் கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே தரமாட்டாங்க. போராடி கொண்டு இருப்பீங்க. வெறுப்பும் செழிப்பும் கோபமும் தான் வரும். ஏற்கனவே வங்கியில் 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கணும்னு இருக்கு. தொழில் சம்பந்தமான கடன். கொஞ்ச நாளாகவே வருமானம் சரியாக வரல. அங்கேயும் இங்கேயும் பரட்டிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளோ பிள்ளைகளோ வெளியில் இருக்கிறார்கள். படிப்புக்காக போயிருக்கலாம், தொழிலுக்காக போயிருக்கலாம், எதுக்கோ ஒன்று போயிருக்கலாம். அவருடைய ஆதரவும் உதவியும் இந்த வாரம் இல்லை. உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவுக்கோ கொஞ்சம் மருத்துவ செலவு வந்திருக்கும்.
பூர்வீக சொத்து இருக்கிறது, ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. அதை பிரிக்காமல், பாகப்பிரிவினை செய்யாமல், பெயரை மாற்றாமல், நாலு தலைமுறையாக அந்த சொத்தால் பயன் இல்லாமல் இருக்கணும் என வருகின்ற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதை வைத்து நான் தொழிலதிபராக ஆவேன் என சந்தேகம் வருகின்றது அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாக ராசி பலன்கள் சொல்லும் முறை என்னவென்றால், 9 கிரகங்கள் கோச்சார ரீதியாக பயிற்சியாகி கொண்டே இருக்கும். தினம் 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 பயிற்சியாகி கொண்டே இருக்கும். நட்சத்திரங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதை அடிப்படையாக வைத்து இந்த ராசிக்கு இந்த கிரகங்கள் இங்கே இந்த வாரம் அமர்ந்துள்ளது, இந்த மாதம் அமர்ந்துள்ளது, இது நடக்கும் என சொல்லப்படுவது. இது ஒரு முறை. நான் சொல்லும் முறை என்னவென்றால், ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னபடி சித்தர்கள் வெளியில் குரு உபதேசம் மூலியமாக வந்து கொண்டிருக்கும் ஒரு ரகசிய பிரசன்ன ஜோதிட முறையாகும். இந்த பிரசன்ன ஜோதிட முறையை நான் 35 வருடங்களாக ஆராய்ந்து புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து அதன் மூலம் இந்த பலன்களை நான் சொல்லி வருகின்றேன். நிச்சயம் பலிக்கும். வரும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது உங்கள் கையில் உள்ளது. ஒரு தொடக்க புள்ளிதான். அந்த புள்ளியை நீங்கள் கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். உங்களுக்கு கஷ்டங்களை அதிக அளவில் தந்து அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டும் இந்த சமுதாயத்தில், குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையோடு செல்வாக்கோடு வாழ்வதற்கு காலம் என்ற இறைவன் இந்த வாரம் 3/5/2025 முதல் 8/3/2025க்குள் அந்நிய மனிதர்கள் மூலம் அரசு அல்லது நிரந்தர வருவாய்க்கு தென்மேற்கு திசையில் ஆரம்ப புள்ளி உங்களுக்காக காலம் வைக்கப்படும். இறைவன் வைப்பார். அதை நீங்கள் தவற விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தால் உங்கள் காலத்தில், உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நீங்கள் நிச்சயம் தொழிலதிபர் ஆவீர்கள். இந்த வாரம் வாழ்க்கை துணையை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளும் வாரமாக வந்துள்ளது. காரணம், ஆரோக்கியம் சிறிது அவங்களுக்கு பாதிக்கப்படும். பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள். திருமண முயற்சிகள் கொஞ்சம் தீவிரப்படுத்துங்கள். அமைவது போல் வந்து சிலரால் தடை ஏற்படும் என வருகின்றது. மீண்டும் வாய்ப்புகள் உருவாகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கும் மாணவர்கள் வயிறை, அதாவது ஜீரண மண்டலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வயிறு தொடர்பான தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இந்த வாரம் உள்ளது. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் சரியில்லை. தேவையில்லாத பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உருவாகி பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகுமே தவிர சமரசத்துக்கு வராது. ஒரு வாரத்திற்கு தள்ளி வையுங்கள். எதையும் வற்புறுத்த வேண்டாம். மற்றவர்களால் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். உத்தியோகம், வேலை, எந்த சிக்கலும் இல்லை.
அதிர்ஷ்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் வாரமாகும். அன்பார்ந்த கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வேலை, பணம், நகை, நட்டு அனைத்தும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேடி வந்து உங்கள் மடியில் அமரும் என வந்துள்ளது. கடன் எங்கேயாவது கேட்டிருக்கின்றீர்களா? கூப்பிட்டு கொடுப்பார்கள். வீடு வாங்க வீட்டை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? வீடு அமையும். உத்தியோகம், வேலை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? வழியினால கூப்பிடுவார்கள், கிடைக்கும். தாய்மை அடைந்திருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் சுக பிரவாசம் அடைய போகும். மருத்துவர்களே ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு சுக பிரவாசமாக குழந்தை பிறந்தது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாக போகின்றது. டெஸ்ட் டியூப் பேபிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு அருமையாக அமையப் போகின்றது. தத்து குழந்தை எடுக்க வேண்டும் என ஆசைப்படும் நண்பர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக அமையப் போகின்றது. பூர்வீக சொத்தை, தாய் தாப்பன் சம்பாதித்த சொத்தை பாக பிரிவினை செய்ய நினைத்தால் அல்லது பட்டா பத்திரம் பெயரை மாற்றுவதாக இருந்தால் இந்த வாரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றிகரமாக நடக்கும், வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும் இடது பக்க தொண்டை, இறப்பை, உணவு குழல் இந்த மாதிரி உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு தொந்தரவு உருவாகி அதற்காக மருத்துவம் பார்க்கும்படி வரும். கவனித்துக் கொள்ளுங்கள், அக்கறைப்படுங்கள். சில நண்பர்களிடம் உதவி எதிர்பார்ப்பீர்கள். கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். உடனே கேட்டவுடன் கிடைக்காது. அவசரப்பட வேண்டாம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கப் போகின்றேன். புதிய உத்தியோகம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். வேலைக்கு முயற்சி கொண்டு இருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த வாரம் மிக சுலபமாக வாய்ப்புகள் அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், கும்ப ராசியை சேர்ந்த படிக்கும் மாணவர்கள் தயவு செய்து செல்போனிலிருந்து லேப்டாப்பிலிருந்து வெளியேறி விடுங்கள். அதிலேயே அடிக்ட் ஆகிற அளவுக்கு இந்த வாரம் கிரகங்கள் வந்துள்ளது. இந்த ஒரு வாரத்திற்கு செல்போனையும் லேப்டாப்பையும் ஓரங்கட்டி வைத்து விடுங்கள். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். இல்லாவிட்டால் பல பேர் கேலி பேசும் அளவுக்கு, கேவலப்படும் அளவுக்கு சூழ்நிலை உருவாகிவிடும். எச்சரிக்கை. இந்த செல்போன் லேப்டாப் விஷயத்தில் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பாராமல் கணக்கில் அல்லது வேற ஏதோ வாத்தியாருக்கே பிடிப்படாத ஒரு ஞானம், ஒரு அறிவு உங்களுக்கு தோன்றி அதன் மூலம் பிரபலமாகுவது, பாராட்டு பெறுவது, இதனால் உங்களை பல பேர் ஆச்சரியப்படும்படி வியந்து பார்ப்பதெல்லாம் கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நடக்கும். இந்த வாரம் அனைத்து கும்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கும் மிக சிறப்பான வாரமாக இருக்க போகின்றது. வாழ்த்துகள் நண்பர். அன்பார்ந்த மீனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு இடமாற்றம், வெளியூர் பிரயாணம், வரன் தேடி வடகிழக்கு திசையை நோக்கி பிரயாணப்படுவது, நண்பர்களை உறவுகளை தேடி செல்வது, உத்தியோகம் சரியில்லை, வேற உத்தியோகம் தேட முயற்சி எடுப்பது, என் நண்பரை தொடர்பு கொண்டு அவர் சொல்லும் இடத்திற்கு உத்தியோக நிமித்தமாக செல்வது இந்த வாரம் உண்டாகும். அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை. ஏற்கனவே அவமானம், கேவலம், பிரச்சனைகள், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி குடும்ப பஞ்சாயத்து, வெளி பஞ்சாயத்து, வெளிநபர்களால் பஞ்சாயத்துன்னு சொல்லி கடந்த சில மாதங்கள் கிடையாது, வருடங்களாகவே உண்டு. சரியா? 7.5 சனி எப்போ ஆரம்பித்ததோ மீன ராசிக்கு அதிலிருந்தே படிப்படியாக அவமானப்படணும் அப்படிங்கிறதா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்திருப்பது உத்தியோகம் நிமித்தமாக, வருமானம் நிமித்தமாக சில முயற்சிகளை நண்பர்கள் மூலமாக எடுக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது. முயற்சி எடுங்கள், கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். திருமண தடை உள்ளவர்களுக்கு, பல வருடமாக திருமணம் ஆகாமல் காலம் தாழ்ந்து கொண்டே போகும் நண்பர்களுக்கு
இந்த வாரத்தில் 5/3/2025 புதன்கிழமைக்குள் தென்மேற்கு திசையில் இரத்த சொந்த பந்தங்கள் மூலம் அருமையான வாய்ப்பு ஒரு வரன் அமையப் போகின்றது. அந்த வரனுக்கு தாயோ தகப்பனோ சகோதரோ சகோதரிகளோ ஏதோ ஒரு குறை இருக்கும். குறையுள்ள இடத்திலிருந்து தான் அந்த வரன் வரும். அந்த குறையை பெரிதுபடுத்தி நீங்களே தடைக்கல்லாக மாறிவிட்டால் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் வரும் சித்திரை மாதத்திற்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் திருமணம் கைகூடி வந்துவிடும். குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட பங்காளி வகையராவுக்கு ஒரு சிலருக்கு சில கண்டங்களோ ஆரோக்கிய பாதிப்போ ஏற்படும். அவர்களுக்கு உங்களுடைய சில உதவிகள் தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் செய்து கொடுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வேற பாதிப்பு வராது. வேலை செய்யும் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். குடியிருக்கும் வீட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டும் இல்லாவிட்டால் வீட்டிற்காக தொழிலுக்காக ஏதாவது ஒரு விரைய செலவை செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் வருகின்றது. உங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் மூலமா ஏற்கனவே நிறையா கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த வாரமும் அந்த பிரச்சனை இருக்கின்றது. 7.5 சனி எப்போ ஆரம்பித்ததோ 7.5 சனி ஆரம்பித்து இன்னையோட கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் முடிந்துள்ளது. இன்னும் 5 வருடங்கள் உள்ளது. 7.5 ஜென்ம சனி வர பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகின்றது. உங்களையும் உங்கள் வாரிசுதாரர்களையும் இந்த 7.5 சனி பாதிக்கும். காரணம், மீன ராசி என்பது குருவோட வீடாகும். குரு என்பது வாரிசுகளை குறிக்க வேண்டிய கிரகம். அந்த வகையில் வாரிசுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யும். இதை தீர்க்குவதற்கு ஒரே வழி, மீனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்று மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரம்மன் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ சென்று இரவு தங்கி மறுநாள் வேண்டுதல் வைத்துவிட்டு வாருங்கள். கொஞ்சம் கட்டுப்படும். மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்தால் மீண்டும் அதே மாதிரி செல்லுங்கள். மீண்டும் பிரச்சனை கட்டுப்படும். பல தலைமுறைகளாக ஊழ்வினை கருமா தொடர்ந்து நீடித்து கொண்டே வருவதால் இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. பெற்ற தாயாராலும் தகப்பனாரையும் வயதான காலத்தில் பராமரிக்க மறுத்து வீட்டை விட்டு துரத்தி அடித்ததால் ஏற்பட்ட சாபம்தான் இந்த சாபம். அதனால தான் வாரிசுகளால் நீங்கள் மன நிம்மதி இந்த 7.5 சனி காலத்தில் அடையணும் என்பது கர்மாவின் விதியாகும். முன்னோர்கள் செய்த வினையின்படி இப்பொழுது அதனுடைய எதிர்வினையாக உங்கள் வாழ்வில் இரத்த உறவுகளாலும் வாரிசுகளாலும் மனக்கவலைப்பட வேண்டும் என்பதுதான் கிரக சாரங்கள் அறிவுறுத்துகின்றது. அதனால் இந்த தோஷம் நீங்க முன்னோர்கள் செய்த வினைக்கு நீங்கள் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் வயதில் இருக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, தர்மத்தை, தானங்களை மனம் கோணாமல் மன சுத்தியோடு செய்து வாருங்கள். வாழ்நாள் பூரம் தொடர்ந்து செய்து வாருங்கள். இந்த வாரிசு சிக்கலில் இருந்து, பல பிரச்சனைகளில் இருந்து தர்மம் உங்களை காப்பாற்றும். திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று
காவேரியில் தலைமுழுகி சக்கரத்தாழ்வாரை தெற்கிலிருந்து வடக்கு முகமாக 27 முறை சுற்றி வந்து குடும்பத்தாருடன் பச்சை கற்பூரம் வாங்கி எங்க பொருத்த சொல்றாங்களோ அங்க பொருத்தி வேண்டுதல் செய்துவிட்டு நீங்கள் வெளியில் வந்து நின்றால் கண்ணு கட்டின தூரத்தில் தென்மேற்கு திசையில் ஊனமுற்ற நபர்களோ அல்லது ஆதரவற்ற முதியோர்களோ உங்கள் கண்ணுக்கு தென்படுவார்கள். முதலில் தென்படும் நபருக்கு வழியினாக நீங்களே சென்று அவர்கள் எதிர்பார்க்கும் உதவியை, நீங்கள் சாப்பாடு வாங்கி தரேன் பணம் தரேன் என்பது அல்ல, அவர்கள் கேட்கும் உதவியை செய்து தாருங்கள். இந்த கர்மா, இந்த ஊழ்வினை நிச்சயம் தீரும், கட்டுப்படும், உங்களை விட்டு விலகும். குறிப்பாக மூதேவி உங்களை விட்டு வெளியேறும். வாழ்த்துகள் நண்பர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. 12 ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இருக்கிறதை உண்மையை சொல்லியுள்ளேன். காணொளி மிக நீண்டதாக தான் உள்ளது. எதையும் விட்டு விட்டு சொல்ல முடியவில்லை. நீங்கள் தான் ஆதரவு தர வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் தயவு செய்து பார்க்காதீர்கள். காரணம், இதற்காக பல நாட்கள் பல இரவுகள் உழைக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது. அதனால் சகோதர சகோதரிகள், உங்களுடைய பேர் ஆதரவும் அன்பும் தேவை. வாரி வழங்குங்கள் என கேட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் வாரிசுதாரர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடோடி வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் பாதங்கள் தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம், மைனா ஜோதிடம் டிவி, சேலம் 1.